அதே மாதிரி இவரும் போய் அரண்மனை வாசல்ல நிக்கிறார். ஆனா ஜனக மகாராஜா இவரை கண்டுக்கவே இல்லை. டெய்லி போயிட்டு வந்துட்டு இருக்கார். அது ஏதோ 18,000 ஸ்லோகம் இருக்காமே கிருஷ்ணனை நோக்கி, அது என்ன ஸ்லோகம் நீ ஏன் எனக்கு சொல்லி தரல? இந்த சுகபிரம்ம மகரிஷிய டைட்டில் கார்டுல நான் சொன்ன மாதிரி குபேரனின் குரு அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஆமா, குபேரன் யாரு? தசமுக ராவணனோட அண்ணன். செல்வ நிலைகள்ல மேலும் மேலும் உயர்றார். இப்படி குரு அவருக்கு ஒரு வழியை காட்டுறார். இப்படியே திருப்பி குபேரன் பெரும் செல்வத்துக்கு உடையவர் ஆறார். இந்த குபேரனுக்கே செல்வத்தை அருளியவர் ஸ்ரீ சுகபிரம்ம மகரிஷி. அந்த சுகர் நமக்கு செல்வத்தை கொடுக்க மாட்டாரா? கண்டிப்பா கொடுப்பார். எவன் ஒருவன் அவன் வாழ்க்கையில சுக்கரை நினைக்கிறானோ அவனுடைய செல்வ நிலையில மாற்றங்கள் வர்றத கண்கூடா பார்க்க முடியும். எல்லாருக்கும் வணக்கம். கலியுகத்தின் கண்கண்ட தெய்வம், சுகம் தரும் சுகர். ஆமாங்க, ஸ்ரீ சுகபிரம்ம மகரிஷி. அவரை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். விஸ்வாமித்திரர் பரம்பரையில வந்த ஒரு மகரிஷி தான், பிரம்ம ஞானி தான் ஸ்ரீ சுகபிரம்ம மகரிஷி. விஸ்வாமித்திரரை பத்தி நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம். ஆமாங்க, ரொம்ப ஒரு கான்ட்ரவர்ஷியலான ஒரு மகரிஷி. எப்பவும் இந்த பிரஸ் மீடியா எல்லாம் அவர் பின்னாடியே போகும், ஏதாவது சென்சேஷனல் நியூஸ் இருக்கா அப்படின்ட்டு. விஸ்வாமித்திரரோட புதல்வன் தான் வசிஷ்ட மகரிஷி. வசிஷ்டரோட புதல்வன் தான் பராசரர். பராசரரை பத்தி சொல்லணும்னா, இன்றைய காலகட்டத்துல ஜோதிடத்தின் தந்தைன்னு அழைக்கக்கூடியவர் தான் பராசரர். பராசரரின் ஜோதிட சாஸ்திரம் தான் இன்னைக்கு உலகம் முழுக்கும் பரவலா எல்லாரும் பயன்படுத்திட்டு இருக்காங்க. அந்த பராசரருக்கும் மத்ஸ்யகந்திக்கும் ஒரு தீபத்துல நன்மகனாய் பிறந்தவர் தான் கிருஷ்ண துவைபாயனர் அப்படின்ற ஒரு மகரிஷி. தீபம் அப்படின்னா ஐலாண்ட் அப்படின்னு பொருள். தீபத்துல பிறந்ததுனால துவைபாயனர் அப்படின்னு பேர் வச்சாங்க. பிறக்கும் போதே நல்ல கரேல்னு கண்ணங்கரேல்னு கிருஷ்ண மாதிரி இருந்ததுனால கிருஷ்ண துவைபாயனர் அப்படின்னு அந்த குழந்தைக்கு பேர் வைக்கிறாங்க. இந்த குழந்தையும் வளர்ந்து வருது. இந்த குழந்தை கிருஷ்ண துவைபாயனர்ன்ற பேர்னால பிரபலம் அடையலைங்க. பிற்காலத்துல அவரை தான் வேதவியாசர் அப்படின்னு எல்லாரும் அழைச்சாங்க. ஏன் வேதவியாசர் அப்படின்னு அழைச்சாங்க? 4 வேதங்கள் இருக்குன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். அந்த காலத்துல 4 வேதங்களும் ஒரே புஸ்தகமா தான் இருந்துதான். புஸ்தகமா இல்ல, ஒன்னா இருந்தது. ரிக் மந்திரங்கள், யஜுர் மந்திரங்கள், சாம மந்திரங்கள், அதர்வனம், இது எல்லாம் சேர்ந்து ஒன்னா ஒரு வழிபாட்டு முறையா ஒன்னா ஒரு பயன்பாட்டுல தான் இருந்திருக்கு. இந்த 4 வேதங்களையும் தனித்தனியா பிரிச்சிருக்காரு. ரிக் மந்திரங்களை தனியா பிரிச்சிருக்காரு, அதர்வன மந்திரங்களை தனியா பிரிச்சிருக்காரு, யஜுஸ தனியா பிரிச்சிருக்காரு. அந்த யஜுஸையே ராகத்தோட பாடும்போது அது சாம வேதம், அதையும் தனியா பிரிச்சிருக்காரு. இப்படி 4 வேதத்தையும் தனித்தனியா நமக்கு பிரிச்சு கொடுத்ததுனால அவரை வியாசர் அப்படின்னு கூப்பிடுறோம். சமஸ்கிருதத்துல பிரிக்கிறதுக்கு பேர் வியாசர் அப்படின்னு அர்த்தம். வியாசம்னா பிரிக்கிறது அப்படின்னு பொருள். வேதத்தை பிரிச்சதுனால இவர் பேரு வேத வியாசர். ஒரு எடுத்துக்காட்டு பார்ப்போமே. நம்ம எல்லார் வீட்லயும் அஞ்சரைப்பெட்டின்னு ஒரு விஷயம் இருக்கு. அந்த அஞ்சரைப்பெட்டியில முக்கியமான சமையலுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் தனித்தனியா கம்பார்ட்மெண்ட் மாதிரி அதுல வச்சிருப்பாங்க. கடுகு இருக்கும், உளுத்தம்பருப்பு இருக்கும், ஜீரகம், வெந்தயம், மிளகு எல்லாமே இருக்கும். ஸோ சமைக்கும் போது நம்ம அம்மாக்கள் இல்லை நம்மளும் சமைக்கும் போது அதை எடுத்து சமையலுக்கு பயன்படுத்தும். அது கை கொஞ்சம் ஈரமா அப்படி அவசரத்துல போடும்போது என்ன ஆகும்னா, கடுகுல கொஞ்சம் எடுத்து போடுவோம். கையில ஒட்டின்னு இருக்க கடுகு அடுத்து உளுத்தம்பருப்பு போடும்போது அதுல கொஞ்சம் போயிடும். அப்புறம் அதை எடுத்து திருப்பி நம்ம வெந்தயம் போடும்போது அது ரெண்டும் வெந்தயத்து கூட போய் மிக்ஸ் ஆகிடும். இப்படியே நாளடைவுல அந்த அஞ்சரைப்பட்டியில பாத்தீங்கன்னா எல்லாத்துலயும் எல்லாமும் கொஞ்சம் கொஞ்சம் கலந்துருக்கும். இப்போ ஒருத்தர் அந்த அஞ்சரைப்பட்டியை எடுத்து எல்லாத்தையும் பிரிச்சு வச்சாருன்னா அவர் பேரு அஞ்சரைப்பெட்டி வியாசர் அப்படின்னு அர்த்தம். இப்ப புரியுதுங்களா? ஏற்கனவே இருந்த வேதங்களை தனித்தனியா நமக்கு பிரிச்சு கொடுத்தவர் வேதவியாசர். இப்படி வேதவியாசர் வேதங்களை வகுத்ததோடு இல்லாம நமக்கு இதிகாச புராணங்களையும் எழுதியிருக்காரு. மொத்தம் 17 இதிகாச புராணங்களை நமக்கு கொடுத்தவர் வேதவியாசர்.
இவ்வளவு கொடுத்தும் அவருக்கு ஒரு செல்ஃப் சாட்டிஸ்பாக்சன் சொல்லுவாங்க இல்லையா, அந்த தன்னிறைவு அவருக்கு அடையல. அவருக்கு ஒரு ஆசை, இதெல்லாம் நமக்கு அப்புறம் யார் இந்த உலகத்துக்கு கொண்டு போய் கொடுக்க போறா, நமக்கு அதுக்கு ஒரு பிரம்ம ஞானி குழந்தையா பிறக்கணும், இதெல்லாம் நம்ம அவருக்கு உபதேசம் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறார். இந்த வேண்டுதலை வச்சு இறைவனை நோக்கி தவம் பண்றார். இந்த தவத்தின் பலனா இறைவன் இந்த குழந்தை உனக்கு ஒரு குறிப்பிட்ட நாள்ல, குறிப்பிட்ட இடத்துல, குறிப்பிட்ட நேரத்துல ஒரு தேவகன்னிகை மூலியமா கிடைக்கும் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்றார். வேதவியாசரும் அந்த ஆசீர்வாதத்தை ஏத்துண்டு சந்தோஷமா திரும்பி வர்றார். அப்படி இறைவன் சொன்ன அந்த முக்கியமான நாள், நேரம் எல்லாமே கூடி வருது. அந்த இடத்துல போய் இறைவனை நோக்கி பாராயணம் பண்ணிட்டு, இறைவா நீ சொன்ன இடத்துல சொன்ன நேரத்துல நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், என்னுடைய வேண்டுதலை நீ நிறைவேற்றி கொடு அப்படின்னு இறைவனை நோக்கி பிரார்த்தனை பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு இருக்க. அப்போ அந்த நேரத்துல அந்த வழியா தேவ கன்னிகைகள் நிறைய பேர் வரா. அந்த தேவ கன்னிகைகள்ல கிருதாசின்னு ஒருத்தி வரா. அந்த கிருதாசி மற்ற தேவ கன்னிகைகளை விட கொஞ்சம் அழகாகவும் நல்ல கீர்த்தியோட நல்ல சிரிச்ச முகத்தோட அட்ராக்டிவா சொல்லுவாங்க இல்லையா, அட்ராக்டிவா ஒரு தேவ கன்னிகை வரா. அவளை பார்த்த உடனே நம்ம வேதவியாசர் டிஸ்ட்ராக்ட் ஆறார். இதை புரிஞ்சுண்ட கிருதாசி, ஐயோ நம்ம ஒரு மகரிஷியோட தவத்தை கழிச்சிட்டோமே, அவருடைய பிரார்த்தனையை கழிச்சிட்டோமே அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுறான். இது தானே சரி செய்யணும் அப்படின்னு என்ன பண்றா, உடனே அங்க இருக்கக்கூடிய கிளிகள் கூட்டத்துல போய் கிளியா மறைஞ்சிடுறா. ஆனா வேதவியாசர் கரெக்டா இதை புரிஞ்சுன்றார். புரிஞ்சுண்டு அந்த கிளி ரூபத்துல இருக்கக்கூடிய கிருதாசியும் கரெக்டா ஐடென்டிஃபை பண்ணிடுறாரு. ஐடென்டிஃபை பண்ணி கூப்பிடுறாரு, நான் உன்னை கண்டுட்டேன், அவர் தான் மகரிஷியாச்சு, ஞானம் பொருந்தியவர், அதனால அவர் கண்ணுக்கு கிளியரா தெரியாது, நான் உன்னை கண்டுபிடிச்சிட்டேன், நீ வா, நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய விருப்பத்தை சொல்லுறாரு. இந்த மாதிரி மூலியமா எனக்கு ஒரு பிரம்ம ஞானி குழந்தையா பிறக்கணும், அதுக்கு நீ எனக்கு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறார். இந்த கிருதாசிக்கு ரெண்டு விதமான ஒரு யோசனை. முதல்ல தனக்கு ஒரு பிரம்மஞானி குழந்தையா கிடைக்க போறதுன்ற ஒரு சந்தோஷம். இன்னொரு பக்கம் மகரிஷி சொல்லி நம்ம செய்யல அப்படின்னா அவருடைய சாபத்துக்கு ஆளாயிடுவோமோ அப்படின்ற பயம். இது ரெண்டுத்தையும் மனசுல வச்சுட்டு கிருதாசி ஒரு விண்ணப்பம் வைக்கிறா. என்ன சொல்றா, நான் உங்களுடைய கோரிக்கைக்கு ஒத்துக்கிறேன், ஆனா பிறக்க போற குழந்தை என்னுடைய முகத்தோட தான் பிறக்கணும் அப்படின்னு கேட்கிறா. அதாவது ஒரு கிளி முகத்தோட இருக்கக்கூடிய மனித ரூபமா பிறக்கணும் அப்படின்னு கேட்கிறார். வேதவியாசரும் அந்த கோரிக்கையை ஏத்துன்றார். அவர் மகரிஷி இல்லையா, தன் கண் திருஷ்டி மூலியமாவே அந்த கிருதாசிக்கு கர்ப்பம் தரிக்க வைக்கிறார். கர்ப்பம் தரிக்கிறது, குழந்தை பிறக்கிறது. குழந்தைய கொடுத்துட்டு கிருதாசி போயிடுறா, நெக்ஸ்ட் அசைன்மெண்ட்டுக்கு போயாச்சு. இவர் குழந்தைய வாங்கிட்டார். இவருக்கு ரொம்ப சந்தோஷம். பிரம்மஞானி ஒரு தேஜஸோட நல்ல ஒரு குழந்தை பிறந்திருக்கு. அந்த குழந்தைய எடுத்துட்டு போய் கங்கையில ஸ்நானம் பண்றார். ஸ்நானம் பண்ணிட்டு வெளியில வரும்போதே அந்த குழந்தை ஒரு 4 வயசு 5 வயசு பாலகனா வெளியில வந்துடும். ஸோ இப்படியே அந்த பால பருவம் போறது. அவருக்கு நிறைய விஷயங்களை இவரும் போதனை பண்றார். அந்த பிறந்த குழந்தை தான் சுகபிரம்ம மகரிஷி. ஏன் சுகபிரம்ம மகரிஷி அப்படின்னு பார்த்தா, சமஸ்கிருதத்துல சுக அப்படின்னா கிளின்னு அர்த்தம், சுக அப்படின்னா சுகம் மகிழ்ச்சின்னு அர்த்தம். சுக 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 அப்படின்னா கிளி, கிளி ரூபத்துல இருக்கக்கூடிய பிரம்மஞானி, அதனால் சுக பிரம்ம மகரிஷி அப்படின்னு பேர். இந்த சுகர் சின்ன வயசுல இருந்தே ரொம்ப பெரிய கடவுள் பக்தியா கிருஷ்ண பிரியனா வளர்றார். இறை மேல மிகுந்த பிரியத்தோட வளர்றார். நைஷ்டிக பிரம்மச்சாரியா இருக்கார். இவருக்கு லோக சுக துக்கங்கள் மேல எந்த ஒரு வெறுப்பும் இல்லை. சதா இறை அருள் தேடி அழிஞ்சுட்டு இருக்கார். எல்லாம் பிரம்மம்னு நம்புறார். இப்படி போயிட்டு இருக்கும்போது இவருக்கு வேதவியாசர் அவருடைய அப்பாக்கு தன் குழந்தைக்கு ஒரு திருமணம் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு ஆசை. அப்ப என்ன பண்றார், ஏ சுகா, ஏ சுகா, ஏ குழந்தா எங்க இருக்க, ஏ புத்ரா எங்க இருக்க அப்படின்னு தேடிண்டு போறார். போற வழியில என்ன ஆகுது, சுக்கர் அங்க இல்ல. ஆனா அங்க இருக்கக்கூடிய மரங்கள் செடிகள் எல்லாம் என்ன கூப்பிட்டேலா அப்படின்னு திரும்பி கேட்கறது. ஏன் அப்படின்னா, சுக்கர் தன் உள்ள இருக்கிற பிரம்மம் தான் எல்லாத்துள்ளயும் இருக்குன்னு நம்பினார். அப்படித்தான் எல்லாத்தையும் பார்த்தார். தான் சுத்தி இருக்கிற உயிரினங்கள் எல்லாமே
தனக்குள்ள இருக்கிற பிரம்மம் தான் அதுக்குள்ளேயும் இருக்கு அப்படின்னு பரிபூர்ணமா நம்பினார். அதனால நம்ம சுகர் அப்படின்னு கூப்பிட்டோம்னா நம்ம சுத்தி இருக்கக்கூடிய எல்லா உயிரினங்களும் நமக்கு பதில் சொல்லும் அப்படின்றது நம்பிக்கை. நம்ம சுத்தி எப்பவும் சுகர் இருப்பார், இது ஐதீகம். அப்படி அதுக்கெல்லாம் கேட்கும் போதுதான் இவருக்கு வேதவியாசருக்கு புரியுது, தன் மகன் எவ்வளவு பெரிய ஒரு பிரம்மன் ஞானி, நம்ம போலவே எல்லா பிரம்மத்தையும் நினைக்கிறார், அதனாலதான் எல்லாமே இப்படி ரெஸ்பாண்ட் பண்றது நமக்கு அப்படின்னு சொல்லி போயிட்டே இருக்கார். போற வழியில கொஞ்ச தூரத்துல ஒரு நதிக்கரை வருது. அந்த நதிக்கரையில ஒரு 4-5 பொம்மநாட்டி எல்லாம் குளிச்சுட்டு இருக்கா. கொஞ்ச தூரத்துல அவருடைய மகன் சுகபிரம்ம மகரிஷி நடந்து போறார். அந்த பொம்மநாட்டிகளை கடந்து போறார். பொம்மநாட்டிகள்லாம் அவ அப்படியே குளிச்சுட்டு இருக்கா, எந்த ஒரு பாதிப்பும் இல்லை, ஒரு தயக்கமும் இல்லை, அவ பாட்டு குளிச்சுட்டு இருக்கா. இவர் அப்படியே நகர்ந்து போயிட்டார். சுகபிரம்ம மகரிஷி நகர்ந்து அவர் பாட்டுக்கு போயிட்டு இருக்கார். பின்னாடி வேதவியாசர் ஃபாலோ பண்ணிட்டு வர்றார். அவரை கூப்பிடுறாரு இல்லையா, நிறுத்தி ஏதோ பேசணுன்றதுக்காக ஃபாலோ பண்ணிட்டு வர்றார். நிறுத்துறார். நிறுத்தி கேட்கறதுக்காக போறார். போயிட்டே இருக்கும்போது அதே ஸ்பாட், அந்த குளிச்சுட்டு இருக்க ஸ்பாட்டை இவர் கடந்து போறார். போகும்போது அந்த பொம்மநாட்டிகள்லாம் உடனே துணிகள்லாம் எடுத்து கவர் பண்ணிட்டு அப்படியே வெக்கப்பட்டு எல்லாம் பண்ணிட்டு பண்ணிக்கிறான். இதை பார்த்த வேதவியாசருக்கு ஒரே ஆச்சரியம், என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொம்மநாட்டிகள்கிட்ட கேட்கிறான், ஏமா என் குழந்தை, என் பையன் ஒரு கட்டிலங்காலை இளம் வயது பையன், அவன் இப்படி நடந்து போறான், ஆனா நீங்க எந்த விதமான வெக்கமும் படல, எந்த விதமான ஒரு மாற்றமும் காட்டல, நீங்க பாட்டு குளிச்சுட்டு இருக்கீங்க. ஆனா நான் ஒரு கிழம், என்னை பார்த்து நீங்க ஏன் இப்படி ரியாக்ட் பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அதுக்கு அந்த குளிச்சுட்டு இருந்த பொம்மநாட்டிகள் சொல்றா, உங்க மகனுக்கு நானும் ஒண்ணுதான், அவரும் ஒண்ணுதான், அந்த மரங்களும் ஒண்ணுதான், செடிகளும் ஒண்ணுதான், எல்லாருக்குள்ளயும் இருக்கிற பிரம்மத்தை தான் அவர் பார்க்கிறார், வெளியில இருக்கிற உடலை பார்க்கல. அதனால எங்களுக்கு எந்தவித தயக்கமும் இல்லை, நாங்க பாட்டுக்கு எங்க வேலையை பார்த்தோம், அவர் பாட்டுக்கு அவர் போயிட்டார். ஆனா நீங்க ஒரு சாதாரண சரீரத்தோட தான் வரீங்க, உங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் அந்த மாதிரி இல்லை, அதனால எங்களுக்கு அந்த தயக்கமும் வெக்கமும் வந்தது, நாங்க துணி எடுத்து போத்தின்றோம் அப்படின்னு சொன்னோம். ஸோ அந்த அளவுக்கு சுகபிரம்ம மகரிஷி தனக்குள்ள இருக்கிற பிரம்மம் எல்லா உயிரினங்களுக்குள்ளும் இருக்கு அப்படின்றத பரிபூர்ணமா நம்பினார். சரி, இப்ப சுகபிரம்ம மகரிஷிய வேதவியாசர் நிப்பாட்டிட்டார். நிப்பாட்டி, ஏ சுகா, உனக்கும் வயசாருது, நீ இப்படியே சுத்தின்னு இருந்தா சரி வராது, உனக்கு ஒரு கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்றார். உடனே சுகர் சொல்றார், சந்நியாசத்துக்கு எப்படி ஒரு தகுதி வேணுமோ சம்சாரத்துக்கும் ஒரு தகுதி வேணும், எனக்கு சம்சாரத்துக்கான தகுதி இல்லை, என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாது அப்படின்னு சொல்றாரு. வேதவியாசருக்கும் அது தெரியும், இருந்தாலும் அவர் ஒரு அப்பாவாச்சே, ஒரு ஆசையை வெளியே சொல்றார். இவர் இப்படி ரிப்ளை பண்றார். ஸோ இவர் என்ன சொல்றார் வேதவியாசர், சரிப்பா உனக்கும் வேண்டாம் எனக்கும் வேண்டாம், நான் சொல்றதை நீ கேட்க வேண்டாம், நீ நேர போய் ஜனக மகாராஜாவை பாரு. ஜனகர் அப்படின்றவர் அவரும் ஒரு ஞானி, அவர் சமகாலத்துல இருக்கக்கூடிய ஒரு மகாராஜா ஞானி. நீ போய் ஜனக மகாராஜாவை பாரு, அவரை பார்த்து அவர்கிட்ட இந்த கேட்டு அவர் சொல்ற மாதிரி நீ இருந்துக்கோ, அவர் கல்யாணம் பண்ண சொன்னா கல்யாணம் பண்ணிக்கோ, சன்னியாசியா போ சொன்னா சன்னியாசியா போ அப்படின்னு சொல்லிடுறாரு. சரின்னு இவரும் போறார். சரி நம்ம போய் கேட்டுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேர ஜனக மகாராஜாக்கு அரண்மனைக்கு போறார். வாசல்ல போய் நிக்கிறார், வெயிட் பண்றார். ஏன்னா மகாராஜாவாச்சே, நம்ம பெட்டிஷன் கொடுத்துதான் இப்போ கவுன்சிலரை பாக்குறதுக்கு அப்படிதான், அவாத்து வாசல்ல போய் பெட்டிஷன் கொடுத்து ஒரு 6 மாசம் வெயிட் பண்ணா கவுன்சிலரை பார்க்கலாம். மகாராஜானா சிஎம் ஆச்சே, சிஎம் எல்லாம் பார்க்கவே முடியாது. பட் அந்த காலத்துல மகாராஜாவை பார்க்கலாம், எல்லாரும் போய் பார்க்கலாம். அதே மாதிரி இவரும் போய் அரண்மனை வாசல்ல நிக்கிறார். ஆனா ஜனக மகாராஜா இவரை கண்டுக்கவே இல்லை. டெய்லி போயிட்டு வந்துட்டு இருக்கார். ஜனகரும் அவருடைய வேலைகளை பார்க்கிறார், சாப்பிடுறார், ஃபைல்ஸ் சைன் பண்றார், மீட்டிங் கண்டக்ட் பண்றார், எல்லாரு கூடயும் பேசுறாரு, எல்லாம் பண்றார். பட் இவரை கண்டுக்கவே இல்லை. இவர் போறார், வாசல்ல நிக்கிறார், ரிட்டர்ன் வரார், போறார், வாசல்ல நிக்கிறார், ரிட்டர்ன் வரார். இப்படியே 1 வருஷம் ஆயிடுது. சுகபிரம்ம மகரிஷிக்கும் ஒரு சின்ன தயக்கம், என்னடா இது 1 வருஷம் ஆச்சே, இன்னும் நம்மள அவர் கூப்பிடலையே, ஏன் இந்த மாதிரி, ஏன் இந்த இது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்குள்ள ஒரு தயக்கம். இது ஜனகருக்கும் புரிஞ்சிடுச்சு. சரி, அவரு அந்த தயக்கப்படுறாரு, அவரு ஞானி இல்லையா, அவருக்கும் புரியுது. ஸோ அவர் அடுத்த நாள் என்ன பண்றாரு, என் குழந்தை நீ என்ன இங்க நிக்கிற, ரொம்ப நாளா நிக்கிறியே, உனக்கு என்ன வேணும், இல்ல நான் உங்ககிட்ட ஒரு சந்தேகம் கேட்கணும் அப்படின்னு சொல்றாரு சுகர். அப்படியா, சரி நீ ஒண்ணு பண்ணு, நேர போ, உள்ள போய் நல்லா குளிச்சுட்டு சாப்பிட்டு ஃப்ரெஷ் ஆயிட்டு என்ன மீட்டிங் ரூம்ல மீட் பண்ணு அப்படின்ட்டு போயிடுறாரு. சரின்னு இவரும் உள்ள போறார்.
அங்க அந்தப்புறத்துல நிறைய பெண்கள், அழகான பெண்கள், நல்லா எண்ணெய் தேய்ச்சி எல்லாம் குளிப்பாட்டி விடுறா, நல்லா குளிக்கிறார், நல்லா சாப்பிடுறாரு, வந்து நல்ல சூப்பரா சுகபோகமான நல்ல சாப்பாடு சூப்பரா இருக்கு, நல்ல வசதி வாய்ப்புகளோட இருக்கு. அதெல்லாம் முடிக்கிறார். முடிச்சுட்டு நேரா அரண்மனைக்கு வர்றாரு. வந்துட்டு திருப்பி உட்காந்து எனக்கு சந்தேகம், நான் உங்கள்கிட்ட கேட்கணும் அப்படின்றாரு. இன்னும் உனக்கு அந்த சந்தேகம் இருக்கா அப்படின்னு கேட்கிறார் ஜனகர். ஆமா, எனக்கு தீரல அப்படின்னு. சரி நீ கேளு, என்ன கேட்க வந்தியோ கேளு அப்படின்னு சொல்றாரு. நீங்க சொல்லுங்கோ, நான் சந்நியாசத்துக்கு லாய்க்கா இல்ல சம்சாரத்துக்கு லாய்க்கா அப்படி சொல்லுங்கோ அப்படின்னு சொல்லி கேட்கிறார். ஜனகர் கொஞ்சம் கூட யோசிக்காம, நீ இப்ப இருக்கிறதே சந்நியாச வாழ்க்கை தானே, இதுக்கு மேல உனக்கு என்ன ஒரு சந்நியாச வாழ்க்கை தேவை? ஒரு முழுமையான சன்னியாசியா கமண்டலம் அதெல்லாம் வச்சுட்டா கூட அது கூட உனக்கு பாரம் தான். ஆனா நீ இப்பயே முழு சன்னியாசியா தான் வாழற அப்படின்னு சொல்றார். ஏன் அப்படி சொல்றார் அப்படின்னா, காமம், கீர்த்தி, காஞ்சனம் இது மூணுத்தையும் ஜெயிக்கிறவன் சன்னியாசி இல்லையா? அரண்மனைக்குள்ள வரார், அழகான பெண்கள் நல்ல எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாட்டுறா. அந்த இடத்துல அவருக்கு எந்த ஒரு உணர்ச்சியும் இல்லை, அதை கடந்து வந்துடுறார். காஞ்சனம் ஒரு நல்ல ஒரு வசதி வாய்ப்பான ஒரு அரண்மனைக்குள்ள வந்திருக்கார். அந்த பொருட்செல்வம் எல்லாத்தையும் பார்த்தா அவருக்கு ஒரு ஆசையும் இல்லை, அதையும் ஜெயிச்சுட்டு வர்றார். கீர்த்தி, கீர்த்தினா என்ன? நான் பெரிய ஆள், எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்ற ஒரு செல்ஃப் அட்டஸ்டேஷன். இவர் பிறப்பிலேயே ஒரு பிரம்மஞானி, அவ்வளவு விஷயங்கள் தெரியும். இருந்தாலும் ஜனகர் கிட்ட கேட்டு அட்வைஸ் வாங்கணும்னு சொல்லி அங்க ஒரு வருஷம் வெயிட் பண்ணியிருக்கார். ஸோ கீர்த்தியும் ஜெயிச்சுட்டார். ஸோ இந்த மூணு விஷயத்தையும் ஜெயிச்சிட்டதுனால இவர் பை டிஃபால்ட் ஆல்ரெடி சன்னியாசியா தான் இருக்கார் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சிடுறாரு. இவரும் சந்தோஷமா போறார். ஓகே, நான் குவாலிஃபைடு ஆஸ் அ சன்னியாசி அப்படின்னு சந்தோஷமும் போறார், ஓடி போறார். போற வழியில காட்டுல தானே காடு, செடி கொடிகள், மரங்கள். அந்த காட்டுல என்ன ஆகுது அப்படின்னா, வேதவியாசரோட சிஷ்யர்கள் கிருஷ்ணனை நோக்கி ஒரு சில ஸ்லோகங்களை சொல்லிண்டு அப்படியே சுத்தி தெரிஞ்சுன்னு இருக்கா. அந்த சிஷ்யர்கள்லாம் சொல்லிட்டு போற அந்த ஸ்லோகத்தை கேட்கும்போது பிரமிப்படைகிறார் சுகர். இது என்னடா ஸ்லோகம், நம்ம இன்னும் இது படிக்கவே இல்லையே அப்படின்னு போயிட்டு அந்த சிஷ்யமார்கள் கிட்ட கேட்கிறா. இது எந்த ஸ்லோகம், நீங்க எங்க படிச்சீங்க, யார் இது உங்களுக்கு சொல்லி கொடுத்தா அப்படின்னு கேட்கிறா. அச்சோ, இது உனக்கு தெரியாதா? இது உங்க அப்பா தான் எங்களுக்கு சொல்லி கொடுத்தது. அவர் இந்த மாதிரி 18,000 ஸ்லோகம் வச்சுட்டு இருக்காரு, நீ போய் அவரை கேளு அப்படின்னு அனுப்பிச்சு விட்டுறா. இவர் ஒரே ஆவலா அப்படியே ஒரு என்ன சொல்றது, ஒரு கியூரியாசிட்டின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த கியூரியாசிட்டியோட ஓடுறார் அப்பா கிட்ட. அப்பா, அது ஏதோ 18,000 ஸ்லோகம் இருக்காமே கிருஷ்ணனை நோக்கி, அது என்ன ஸ்லோகம், நீ ஏன் எனக்கு சொல்லி தரல இது வரைக்கும் அப்படின்னு கேட்கிறார். அது ஒண்ணும் இல்ல, வேதம்னு எடுத்துட்டோம்னா அது ஒரு மரம்னு வச்சுக்கலாம். அதுல இருக்கக்கூடிய கிளைகள்லாம் வந்து இலைகளாகவும் பூக்களாகவும் வச்சுக்கலாம். அதுல இருந்து வரக்கூடிய பழமா ஒரு புராணமா நான் கொண்டு வரணும், எழுதணும்னு நான் நினைச்சேன். அது இந்த மக்களுக்கு பயன்படணும்னு நினைச்சேன். அது வந்து இறைவனோட படைப்புகளும் இறைவனோட திருவிளையாடல்களும் பற்றி பேசணும், இறைவனை பற்றி பேசணும்னு நினைச்சேன். அதுக்காக நான் எழுதின கடைசி புராணம் தான் ஸ்ரீமத் பாகவதம். இதை நான் கண்டிப்பா உனக்கு சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லித்தரார். ஸ்ரீமத் பாகவதத்தை எழுதினவர் வேதவியாசர். அவர் அவருடைய புத்திரர் ஸ்ரீ சுகபிரம்ம மகரிஷிக்கு சொல்லித்தரார். இவர் கேட்டுக்கிறார். கேட்டுக்க இவருக்கு அவ்வளவு சந்தோஷம் வர்றது, எல்லாத்தையும் மனசுல ஏத்துக்கிறார். ஃபுல்ஃபில்ட் ஆயிட்டார். கோர்ஸ் கம்ப்ளீஷன் ஆயிடுது, சர்டிபிகேட் வாங்கிடுறாரு. வெரி குட். ஸோ அதை போய் மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும் இல்லையா, போய் தேடுறாரு. யாருக்காவது சொல்லணுமே, நம்ம ஏதாவது சின்ன விஷயம் தெரிஞ்சுட்டாலே உடனே முந்திரி கொட்டை மாதிரி போவோம். ஆனா அவர் அப்படி இல்லை, நல்ல விஷயங்கள் எல்லாருக்கும் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு போய் தேடுறாரு. யாருக்காவது சொல்லணுமே, இங்க போய் சொல்லலாமான்னு ஒரு வீட்டு கதவை தட்டுறா. அந்த அம்மா அங்க உட்காந்து கறிக்காய் நறுக்கிண்டு சமையலுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கா. நாட் இன்ட்ரெஸ்டட் அப்படின்ட்டா. சரி, ஓகே, இன்னொரு போவோம். அங்க போனா அங்க அப்பதான் துணி துவச்சுட்டு இருக்கா, அவளும் நாட் இன்ட்ரெஸ்டட். சரி, இப்படி நம்ம ஏன் போய் தேடி தேடி போறோம், இது அவ்வளோ ஒரு எளிமையான விஷயமா, யாருக்கு வேணுமோ அவளே தேடி வரட்டும் அப்படின்னு சொல்லி இவர் போய் தியானத்துல உட்கார்ந்துடுறார். இந்த கதை இப்படி முடியறது. ஆனா அந்த சுகபிரம்ம மகரிஷி கிட்ட இந்த பாகவதத்தை கேட்டுக்கிறதுக்கு ஒருத்தர் வரணும் இல்லையா, அவர் தான் பரீட்சித் மகாராஜா, பஞ்ச பாண்டவர்களோட பேரன். அவர் யாரு, அவருக்கு பாகவதத்தை இவர் ஏன் சொன்னார், அதுக்கப்புறம் அந்த பாகவதம் நமக்கு எப்படி வந்தது அப்படின்ற விஷயம் எல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கமெண்ட்ல கேளுங்க, கண்டிப்பா நான் ஒரு வீடியோ போடுறேன். இந்த சுகபிரம்ம மகரிஷிய டைட்டில் கார்டுல நான் சொன்ன மாதிரி குபேரனின் குரு அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஆமா, குபேரன் யாரு? தசமுக ராவணனோட அண்ணன். அழகாபுரின்ற இடத்த ஆண்டுன்னு இருக்காரு.
இந்த குபேரன் இப்படி ஆண்டு இருக்கும்போது அவருக்கு நடக்கக்கூடிய தசாபுத்தி காலங்கள் வந்து சனி தசை சுக்கிர புத்தி. ஒருவருக்கு சனி தசை சுக்கிர புத்தி இல்ல சுக்கிர தசை சனி புத்தி இது நடக்கும்போது அவருடைய கர்மா வேலை செய்யும். அவருடைய கர்மாவுடைய பலன் அவருக்கு பலனை கொடுக்கும் அந்த காலகட்டம். ஸோ இவருக்கு அந்த டைம் வந்திருக்கு. இவர் ராஜாவா இருக்கார். இவருடைய குரு ஸ்ரீ சுகபிரம்ம மகரிஷி எல்லாம் போயிட்டு இருக்கு. ஸோ இப்ப கர்மா வேலை செய்யணுமே. அவருக்கு ஒரு எண்ணம் வருது, நானே பெரிய ராஜா, நான் எதுக்கு என் குருவை போய் நாடணும், நான் எதுக்கு குருவை வந்து தேடணும், குரு இல்லைன்னா என்னால ஒன்றும் பண்ண முடியாதா அப்படின்னு யோசிக்கிறார். நிறைய விஷயங்கள் தவறான முடிவுகள் எடுக்கிறார். ஸோ இப்ப நடந்துட்டு இருக்கு இல்லையா, அந்த மாதிரி கவர்னன்ஸ்ல நிறைய நடக்கிறது. ஸோ ராவணன் தான் வந்து பிரைம் மினிஸ்டர்னு வச்சுக்கோங்க, இவர் வந்து சீஃப் மினிஸ்டர் ஒரு ஏரியாவுக்கு. ஸோ சீஃப் மினிஸ்டர் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு ராவணன் என்ன பண்றார், அந்த ஆட்சியை வந்து டெமாலிஷ் பண்றார், சஸ்பெண்ட் பண்றார், பண்ணிட்டு பிரசிடென்ட் ரூல் கொண்டு வந்துடுறார். ஸோ குபேரனுக்கு பதவி போயிடுறது. ராஜாவா இருந்துட்டாரே, பதவி இல்லாம காசு இல்லாம எப்படி இருக்கிறது, காசை தேடி 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 அலையிறார். காசு இங்க கிடைக்குமா, காசு அங்க கிடைக்குமா அப்படின்னு சொல்லி காசை தேடி 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 அலையிறார். இங்கேயும் காசு கிடைக்கல. களைப்புல ஒரு வில்வ மரத்து அடியில போய் நிக்கிறார். வில்வனாலே சிவனோட ஸ்வரூபம் இல்லையா, அங்க போய் நிற்கும் போது அவருக்கு வந்து அவருடைய புண்ணியம் வேலை செய்யுது. எப்போல்லாம் நம்ம இறையருளை நாடுறோமோ, இறைய நாடுறோமோ, அப்பெல்லாம் நமக்கு புண்ணிய பலன் வேலை செய்யும். அது எவ்வளவு இக்கட்டான சூழ்நிலையா இருந்தாலும். ஸோ அந்த கன நேரத்துல அவருக்கு இப்போ நம்ம குரு நம்ம கிட்ட இருந்தா நமக்கு வழிகாட்டியா இருப்பாரே, நம்மளுக்கு பழைய நிலை திரும்புமே அப்படின்ற ஒரு எண்ணம் தோன்றது. தோன்றின உடனேயே அவர் குருவுக்கு அது தெரியுது. ஸ்ரீ சுகபிரம்ம மகரிஷிக்கு என் சிஷ்யன் இந்த மாதிரி நினைக்கிறான், என்ன கூப்பிடுறான் அப்படின்னு ஒண்ணு அந்த இடத்துக்கு போறார். ஒரு கிளி ரூபத்துல அவருக்கு காட்சி அளிக்கிறார். அந்த கிளியை பார்த்த உடனே இவருக்கு ஒரு அட்ராக்ஷன் குபேரனுக்கு. அவர் குருன்னு தெரியல, ஒரு அட்ராக்ஷன், அழகான கிளியா இருக்கே, இதை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அது கிட்ட போறார். அது பறந்துடுறது, திருப்பி கிட்ட போறார், பறக்கிறது. அப்படியே தேடி ஓடுறாரு, அது பிடிக்கணும், எப்படியாவது கையில பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஓடுறாரு. ஓடிட்டே இருக்கார். ஓடும்போது காசு காசு காசுன்னு வேற சொல்லிட்டே தான் ஓடுறாரு. அவரோட மோட்டிவ் அதானே, இன்டென்ஷன் அதானே, காசு வேணும். ஸோ காசு காசு காசுன்னு போயிட்டே இருக்காரு. காசு கிடைக்கல, டயர்ட் ஆயிடுறாரு. ஓடுறாரு இல்லையா, சேசிங்ல ரொம்ப டயர்ட் ஆயிடுறாரு. டயர்ட்னஸ்ல இந்த நாக்கெல்லாம் பிறலும்ல, பிறலி என்ன எடுத்து காசுன்றது காசி அப்படின்னு ஆயிடுச்சு. காசி என்றால் வாசியும் வசப்படும் அப்படின்னு ஒரு சொல்லாடல் இருக்கு. கிட்டாத செல்வமும் கிட்டும் அப்படின்னு சொல்லுவா. இவர் காசி 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 காசின்னு போறார். அந்த புண்ணிய பலன்கள், அந்த சிவன் பரமாத்மா எல்லா செல்வ நிலைகளும் அவர் திரும்பி கொடுக்கிறார். செல்வ நிலைகள்ல மேலும் மேலும் உயர்றார். இப்படி குரு அவருக்கு ஒரு வழியை காட்டுறார். இப்படியே திருப்பி குபேரன் பெரும் செல்வத்துக்கு உடையவரா ஆறார். யக்ஷர்களுக்கெல்லாம் ராஜாவாரார். இந்த குபேரன் கிட்ட இருந்து தான், இந்த குபேரனுக்கே செல்வத்தை அருளியவர் ஸ்ரீ சுகபிரம்ம மகரிஷி. அந்த சுகர் நமக்கு செல்வத்தை கொடுக்க மாட்டாரா? கண்டிப்பா கொடுப்பார். எவன் ஒருவன் அவன் வாழ்க்கையில சுக்கரை நினைக்கிறானோ அவனுடைய செல்வ நிலையில மாற்றங்கள் வர்றத கண்கூடா பார்க்க முடியும். அந்த சுகபிரம்ம மகரிஷியோட அஷ்டோத்திரத்தை வீட்டுல கேட்டாலோ போட்டாலோ இல்ல சொன்னாலோ மிகுந்த பலன் கிடைக்கும். இந்த சுகபிரம்ம மகரிஷி அவதரித்த நட்சத்திரம் திருவோணம். அந்த திருவோண நட்சத்திரத்துல இந்த அஷ்டோத்திரத்தை படிச்சாலோ கேட்டாலோ கடவுளுக்கு முன்னாடி சொன்னாலோ மிகுந்த பலன் கிடைக்கும். நம்மளுடைய பொருளாதார சூழ்நிலை கண்டிப்பா உயரும். இது நிதர்சனம். அந்த அஷ்டோத்திரத்தோட லிங்க் நான் இங்க தரேன், எல்லாரும் கேட்டு பயனடைங்க. அதே மாதிரி இந்த சுகர் மார்க்கண்டேயருக்கு உபதேசம் பண்ணதுதான் சுகர் நாடி அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாரும் நாடி கேள்விப்பட்டிருக்கேன் இல்லையா? அகஸ்தியர் நாடி, பராசரர் நாடி, அது மாதிரி நிறைய நாடி இருக்கு. நாடி ஜோசிதம் இதெல்லாம். இது மாதிரி சுகர் நாடியும் இருக்கு. இந்த சுகர் நாடிய படிச்சவங்க சொல்றவங்க 1-2 பேர் தான் இருந்தாங்க. இப்ப யாரு இருக்கான்னு தெரியல, இருந்தாங்க. அப்படி இருந்தவர் தான் குமார் குருஜி சென்னையில. இப்ப அவர் இல்லை. அவரை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுமா, அவருக்கு நடந்த அற்புதங்கள், அவரால் மற்றவர்களுக்கு நடந்த அற்புதங்களை பத்தி எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க. கண்டிப்பா நான் ஒரு வீடியோ போடுறேன். கணபதி மாலா மந்திரம் அப்படின்னு பேர். அந்த மந்திரத்தை தினமும் ஒரு முறை கேட்டாலும் சரி, இல்ல பௌர்ணமி அன்னைக்கு 16 முறை கேட்டாலும் இல்ல சொன்னாலும் சரி, வாழ்க்கையில பல மாற்றங்கள் பொருளாதார ரீதியா வர்றத பல பேர் அனுபவிச்சிருக்காங்க.
செல்வ நிலைகள்ல, செழிப்பு நிலைகள்ல மாற்றம் வரும், முன்னேற்றம் வரும் அப்படின்றது உண்மை. இந்த கணபதி மாலா மந்திரத்தோட லிங்கையும் நான் இங்க உங்களுக்கு தரேன். கண்டிப்பா எல்லாரும் கேட்டு பயன்பெறணும். இந்த சுகரின் அற்புதங்களை பத்தி பல பிரபலங்கள் இன்னைக்கும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நடந்த அனுபவங்கள், அதே மாதிரி எனக்கும் நிறைய அனுபவங்கள் இருக்கு. இந்த சுகரை பத்தி இன்னும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுமா? கமெண்ட்ல கேளுங்க, கண்டிப்பா நான் உங்களுக்கு சொல்றேன். எல்லாருக்கும் வணக்கம், நன்றி. இந்த அற்புதமான வாய்ப்பை எனக்கு கொடுத்த இறைவனுக்கு நன்றி. எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும். சுகமே சூழ்க.